அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டெராட்டோ சார்ஜர் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் வந்து அந்த 3 விஷயம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு 3 விஷயம் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா, இல்லை உங்களுக்கு எந்த ஒரு 3 விஷயங்களை பற்றி கிளாரிட்டி இப்போ தேவை. அது எது வேணால் வரலாம். காதலை பற்றி வரலாம், உங்கள் பிஸ்னஸ் பற்றி வரலாம், உங்கள் கரியரை பற்றி வரலாம், இல்லை எதை பற்றி வேணால் உங்களுக்கு இப்போ கைடன்ஸ் வரலாம். பட் ஒரு 3 விஷயம் மட்டும் பார்க்க போகிறோம். அந்த 3 விஷயத்துக்கான கைடன்ஸ் என்ன, அதை வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் மூவ் பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். காதலை பற்றி கூட வரலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், அந்த 3 விஷயம் எந்த 3 விஷயம் கலெக்டிவ்க்கு? ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். ஓ யா, ஓ மை காட். ஓகே ஓகே, ஒரு விஷயம் ஹாப்பி நியூஸ். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் லவ்வோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட் சம் டைம் வித் யுவர் கவுண்டர். பட் என்னென்னா, கூடிய சீக்கிரம் அவங்கள நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப நாளாக இல்லை, என்ன சொல்கிறது, நேரில் பார்க்கல, இல்லை டைம் வந்து இனஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அவங்களோட அப்படின்னா, அவங்க வந்து அதை பற்றி தான் இப்போ யோசிச்சுட்ருக்காங்க, எப்படி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு. கூடிய சீக்கிரம் சூப்பர் எக்ஸைட்டட் ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. ஓகே, இதுதான் அந்த 3 விஷயம். பார்த்தீங்கன்னா யூன் பிலீவ் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் லவ். ஸோ லவ் இஸ் இன் த ஏர், ட்ரஸ்ட் தட். இது வந்து கண்டிப்பாக லவ் தான். அதுதான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ ஸ்பிரிட்ஸ் அதை இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லவ் தான். உங்கள் லவ் உங்களை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் அவங்களோட அடுத்த பிளான், இல்லைன்னா அடுத்த ஸ்டெப். அதுதான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓ வா, oh my god, beware of great pride. இது வந்து உங்களுக்கு மேபி உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனுக்காக இருக்கலாம். அது ஒரு ப்ரைடுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு டிஸ்டர்ப் க்ரியேட் பண்ணும் உங்கள் வாழ்க்கையில். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இல்லைனா காமிக்ஸ் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இல்லைனா இதை ஸ்பெல் ஒர்க் அந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட அதுலேயும் இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ உங்களை வந்து யாரோ வந்து ரொம்ப ஹை ரிகார்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களை தூக்கி ஒரு உயரத்தில் வச்சுருக்காங்க. அப்படி தான் உங்களை பார்க்குறாங்க. மேபி நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த கனெக்ஷன்லேருந்து விலகி போகலை. எவ்வளோ பிரச்சனைகள் வந்த போதும் அவங்களோட இருக்கீங்க. இந்த காதலுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கீங்க. இல்லைனா இந்த காதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள விட்டுட்டு போகலை, இந்த காதலை விட்டுட்டு போகலை. அதனால் உங்களை வந்து அப்படியே தூக்கி உயரத்தில் வச்சு தலையில் வச்சு கொண்டாடுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபெமினின் எனர்ஜியாக இருந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களை இப்படி தலையில் வச்சு தான் கொண்டாட நினைக்கிறாங்க. ஏன், அதுக்கு சில தடைகள் இருக்குது. பட் அந்த தடைகள் விலகும், கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருள் விலகி வெளிச்சம் வரும். அதுக்கான ஒரு சைன் தான் நான் இங்கே பார்க்குறேன். பிவேர் ஆஃப் ப்ரைட் வந்து மேபி உங்களுக்காக இருக்கலாம். இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு இந்த ப்ரைடு தான் இந்த காதல் தேவதை கிட்ட போகிறதுக்கான தடை. ஸோ அந்த ப்ரைடை என்றைக்கு இந்த மேஸ்குலின் எனர்ஜி இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க விடுறாங்களோ அன்றைக்கி வந்து இந்த காதல் வந்து ஈஸியாக கிரவுண்ட் ஆகும். உங்களை உயரத்தில் வச்சுருக்காங்க. அந்த உயரத்தை மேட்ச் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த ஈகோ ப்ரைட் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இது எதுவுமே வரல, இதில் தான் வெளியில் வந்துச்சு. நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா, சம்ஒன் நியூ என்ட்ரிங் யுவர் லைஃப். ஸோ இந்த ப்ரைடு, இந்த யார் ரொம்ப அகங்காரம் இல்லைனா ப்ரைடு உங்களை வாழ்க்கையில் தடுக்குது அப்படின்னா அதை விட்டுடுங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னா டிலூஷன். இந்த ப்ரைடுங்கிறதே வந்து ஒரு மாயை. இந்த மாயையில் வந்து சிக்கிக்காதீங்க. அப்படி நீங்கள் சிக்காமல் இதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான குட் லக் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த குட் லக் யார் அப்படின்னா, இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஃபெமினின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரது. அடுத்தது இது வந்து ரைட் டைம் இல்லை, பென் டவுன் பிஃபோர் த காமிக் பீப்புள். இது வந்து ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிஸ்கியாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும். அது ரிஸ்க் அப்படின்னா நீங்கள் கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். அதாவது கண்மூடித்தனமான ரிஸ்க் வந்து டேஞ்சர். உங்களோட அகங்காரம் இல்லைனா ஆணவம் வந்து உங்களை இந்த காதல் தேவதைக்கிட்டேருந்து பிரித்து வைக்காமல் பாருங்கள். இல்லை நீங்கள் ஃபெமினின் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற சில டெலூஷன்ஸ், நான் வந்து பெரிய ஆள், நான் வந்து அப்படி, எனக்கு வந்து அவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது, அந்த மாதிரி நம்ம ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகாத சில கற்பனைகள் அவங்களுக்கு இருக்கலாம். இல்லைனா இது எப்படின்னா, உங்ககிட்ட வரும்போது அவங்க வந்து எல்லாமே ரொம்ப செக்ட்ரைட்டாக, ரொம்ப வெல்தியாக,
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரணும் அப்படின்னு ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கற்பனையெல்லாம் மூட்டை கட்டி வச்சா இந்த தேவதை வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் அட்டாக் இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்பெல் ஒர்க் பண்ணி இந்த காதலை இந்த கனெக்ஷனை வந்து தள்ளி போட ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா இது வந்து பிளானிங் ட்ரை பண்ணி உங்களை இது பண்ண ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு கேல்குலேட்டட் மூவ் எடுத்து உங்களை வந்து வேறு டைரெக்ஷனில் போகிறது, இல்லைனா உங்களை சுற்றி ஒரு மாயை உருவாக்கி இந்த காதல் இல்லை இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபோபியா இல்லைனா ஒரு பயம் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி எதாவது பண்ணாங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. உங்களோட ஹாப்பினஸ் வந்து அஷ்யூர்ட். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் எனர்ஜியோட இல்லைனா இந்த காதலோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இது மேபி ட்ரிப்பாக கூட இருக்கலாம். இந்த மாஸ்குலின் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கண்டினியூவஸான டைம் இல்லைனா ஒரு ப்ரைவேட் டைம், ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 days 3 days அப்படிங்கிற டைம் வந்து உங்களோட கண்டினியூஸாக ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆல் ஆஃப் த சடன் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம். இல்லைனா ஒரு மேபி ஒரு டேட்டு கூப்பிடலாம். திரும்ப என்ன சொல்கிறேன்னா உங்களோட கவுண்டர் பார்ட் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறாங்க. அது வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல்லான டைமாக இருக்கணும். அதாவது நீங்கள் மட்டும் அந்த அந்த மொமெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி எதை பற்றியும் கவலைப்படாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. வெயிட் ஃபார் த ரைட் டைம். டிவைன் டைமிங்கில் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு குட் லக் காத்துட்ருக்கு. மாஸ்டர் எனர்ஜி நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரைடையும் உங்களோட டெலூஷன், அதாவது மாயை, அதாவது உங்களை பற்றி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க மாயையிலேருந்து நீ வெளியில் வரணும். அப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காதல் கை கொடு. இந்த காதல் ஆக்சுவலி வெயிட்டிங், இட்ஸ் நாட் லிட்ரலி வெயிட்டிங். அது வந்து டிவைன் டைமிங்கில் எல்லாமே வந்து அந்த பிளேஸில் உட்காரும். நீங்கள் வெறும் வந்து உங்கள் நேசிக்கிறவங்கள ஹை ரிகார்டில் வச்சு மட்டும் பிரயோஜனம் கிடையாது. அவங்கள வந்து உயர்வாக நினைக்கிறதுல மட்டும் பிரயோஜனம் கிடையாது. அது உயர்வாக இருக்கவங்கள அடையிறதுக்கு உங்களோட பிரச்சனைகள் தான், உங்களோட ஈகோ தான் பிரச்சனை அப்படின்னா அந்த ப்ரைடை விட்டுட்டு நீங்கள் அடுத்தது உங்கள் வேலையை பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் நோக்கி போங்க. இதுலேயே மாட்டிகிட்ருக்காதீங்க. உங்களுக்கு குட் லக் வெயிட் ஆகிட்டுருக்கு. அது நீங்களே தள்ளி போட்டுட்ருக்கீங்க. அடுத்தது ஒருத்தவங்க புதுசாக இந்த ஃபெமினின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வர போகிறாங்க அப்படின்னா அதுக்கு இது ரெண்டும் தடையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ்லாம். அவங்க இப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 of Swords எனர்ஜி. இதுதான் அந்த காமிக் பீப்புள் கிரியேட் பண்ணுற ட்ராமா. Please clarify this 10 of Swords energies. Right. Please clarify this 10 of Swords. கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா இந்த 10 of Swords சிச்சுவேஷனை உடச்சி எரிஞ்சிட்டு இந்த காதலை நோக்கி கண்டிப்பாக வருவாங்க. அவங்க கொஞ்சம் பயந்து தான் வர போகிறாங்க. எமோஷனலாக அவங்க வந்து நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க, நீங்கள் வேணும்னு சொல்வீங்களா, இந்த மாதிரி இதுக்கெலாம் ஒத்துப்பீங்களா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கும். ஆனால் அந்த தயக்கத்தோடு வந்தாலும் சரி அவங்க அதை கேட்காம அவங்க விட போகிறதில்ல. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் நைட் ஆஃப் கப்ஸ் ஸ்பிரிட்ஸ். பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் நான் சொன்ன மாதிரி தான் அவங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பிளான் பண்ணி அதை ரைட் டைமில் ரைட் வேல பண்ணணும், சரியான முறையில் சரியான தருணத்தில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த தடவை உங்களை மிஸ் பண்ண விரும்பலை. நிச்சயமாக இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஏதாவது ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லைனா இது ஏதாவது ட்ராமா, அதனால் அவங்க காசை இழந்திருந்தாங்க, இல்லைனா துரோகம் நடந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து அவங்க திரும்ப பெற முடியும். நிச்சயமாக இந்த மாஸ்குலின் வந்து பண விஷயத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டியை அடைய போகிறாங்க, இல்லை அடைவாங்க. அதுக்கு ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே வந்து ப்ரைடும் டெலூஷனும் இருக்குது. அப்படி ஏதாவது அவங்களுக்கு பணம் வந்ததுன்னா உடனே நான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி யாரையும் மிஸ்ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அவங்க இழக்கிற சூழ்நிலையும் வரும். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எது நடந்தாலும் சரி ரொம்ப அடக்கமாக அமர்வாக இருந்தால் இந்த காதல் தேவதை அவங்க வாழ்க்கைக்குள்ளே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைடும் டெலூஷனும் இருக்க வரைக்கும் இந்த மாஸ்குலினுக்கு இந்த கனெக்ஷன் வந்து ஒரு பிளாக்கேஜ் தான். இந்த சேர் வந்து ஃபில் ஆகிறதும் ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த பியூட்டிஃபுல் ஃபெமினின் எனர்ஜி அந்த மாஸ்குலின் கிட்ட விட மாட்டாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த ப்ரைட் இருக்க வரைக்கும், இந்த டெலூஷன் இந்த மாயை இருக்க வரைக்கும். அதாவது ரியாலிட்டிக்கு இந்த மாஸ்குலின் என்னைக்கு வராங்களோ அன்றைக்கி இந்த காதல் கிரவுண்ட் ஆகும். ஜஸ்டிஸ் பிளாக்ட்.
ப்ளீஸ் கிளாரிஃபை த பீகாக். இந்த மாஸ்குலின் வந்து கோ த்ரூ பண்ணுற எல்லாமே வந்து அவங்களோட ப்ரைடு, அந்த பிரச்சனைகள் வந்து இழுத்துக்கிறதே அந்த மாஸ்குலினோட ப்ரைடு தான். அதாவது நான் வந்து இவ்வளோ பண்ணணும், நான் எனக்கு வந்து இவ்வளோ இருக்கணும், நான் அப்படி பண்ணணும், நான் வந்து பெரிய ஆள், எனக்கு வந்து இவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு மாயையை க்ரியேட் பண்ணிவிட்டு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் மெயின் காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்குலின் க்ரியேட் பண்ணிக்கிற மாயை தான். அதாவது ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப நார்மலாக இருக்க ஆரம்பித்தா எல்லாமே வந்து மறைஞ்சு போகும். இந்த ஜஸ்டிஸ் வந்து இந்த பிளானிங்கை பிளாக் பண்ணுது. ஸோ மேபி இந்த மாஸ்குலின் வந்து ஒரு ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஜஸ்டிஸ் வந்து ஒரு கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கலாம், இல்லை இன்னும் வந்து மேபி இந்த ஃபியூ கேஸஸில் இந்த மாஸ்குலின் ஏதாவது டிவோர்ஸ் கேஸ் போயிருக்கலாம், அந்த டிவோர்ஸோட ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வராமல் இருக்கலாம், இல்லைனா இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ பார்த்தோம் அதுலேருந்து இந்த மாஸ்குலினுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வராமல் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங், இல்லைனா இது டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அதனால தான் இந்த மாஸ்குலினோட இந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியல, இல்லைனா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனையும் இம்மீடியட்டாக இந்த மாஸ்குலினை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எந்த கேஸும் இல்லை, அப்படிலாம் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இது டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இது வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாஸ்குலின் பழசில் ஏதாவது பண்ணிக்கலாம், இந்த மாஸ்குலினோட கர்மா வந்து இன்னும் வந்து முடியலை. அதனால் இந்த வெயிட்டிங் டைம், இந்த போஸ்ட்போன் ஆகிறது, இந்த நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட், இல்லைனா லெஸ் கான்டாக்ட், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், எவ்ரி நவ் அண்ட் தென் பண்ண முடியல, கொஞ்சம் கேப்பில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேப் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாயிடும். ஸோ டோன்ட் ஃபீல் எனிதிங் பேட். இது வந்து என்னென்னா இந்த மாஸ்குலின் வந்து 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி பிளாக்ட், 10 ஆஃப் சோர்ட்ஸ் திரும்ப வந்து 9 ஆஃப் சோர்ட்ஸ், இது ரெண்டுமே பிளாக்கேஜ். இது வந்து இந்த டெலூஷன் மாஸ்குலினே க்ரியேட் பண்ணிக்கிறது. இது வந்து இல்லூஷன் தான், இது அவங்களோட ப்ரைட்னால் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறது. இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாஸ்குலின் வந்து இதை கற்றுக்கிற வரைக்கும் இந்த சேர் வந்து உள்ளே வர்றது கஷ்டம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெட்டவங்க பண்ணிகிட்டு இருக்க ட்ராமா ஃபெயில் ஆகும். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ வார்ன் பண்ணுறாங்க மாஸ்குலினுக்கு. மாஸ்குலின் வந்து ரியாலிட்டி செக் பண்ணணும். த ஹெர்மிட், இந்த கைடிங் ஸ்டார் வந்து இந்த ஃபெமினாக இருக்க பட்சத்தில் இந்த ஸ்டார் சொல்கிற வழிகளை நடந்து போகணும். இந்த மாஸ்குலின் வந்து கண்டிப்பாக 7 ஆஃப் வான்ஸ் அப்ரைட்டில் இந்த காதலுக்காக சண்டை போடணும், ஜஸ்டிஸ்க்காக சண்டை போடணும். அடுத்தது இந்த மாஸ்குலினுக்கு வாழ்க்கையில் எது வேணுமோ அதுக்காக சண்டை போடணும். அதை விட்டுட்டு அவங்க ஒரு கற்பனையில் இருந்தாங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து உள்ளே வராது. அது வந்து ஒரு பிளாக்கேஜ் தான் இந்த மாஸ்குலினுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் வான்ஸ் வந்து பிளாக், இங்கே வந்து அப்ரைட்டில் இருக்குது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாததுக்கு சண்டை போடக்கூடாது, தேவையானதுக்கு சண்டை போடணும். இந்த மாஸ்குலின் வந்து ஒரு கற்பனையில் தேவையில்லாதவங்களுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க, தேவையானவங்களுக்கு போடலை. ஸோ இதுதான் இப்போது ஸ்பிரிட்ஸ் வந்து மாஸ்குலின் எனர்ஜிக்கு சொல்கிறது. இதை விட்டால் இந்த கனெக்ஷன் வந்து சூப்பராக கிரவுண்ட் ஆகும். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்டம் வந்து இந்த மாஸ்குலினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து தடையாக இருக்கிறது இந்த ஒரு சின்ன விஷயம், இந்த ஈகோ, இல்லை ப்ரைட், இல்லைனா நாங்கிற அகங்காரம், இல்லைனா தேவையில்லாத கற்பனை. எல்லாருமே வந்து சமம் தான், யாருமே வந்து ரொம்ப உயர்ந்தவங்களும் இல்லை, யாருமே ரொம்ப தாழ்ந்தவங்களும் இல்லை. இல்லை நான் எல்லாத்த விட பெரிய ஆள், நான் பெரிய அறிவாளின்னு நினச்சா ஸ்பிரிட்ஸ் வந்து அதுக்கான பாடத்தை எடுக்காமல் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இது வந்து இந்த மாஸ்குலின் புரிஞ்சுக்கிட்டா இந்த கனெக்ஷன் சீக்கிரம் கிரவுண்ட் ஆகும். இது எல்லாமே வந்து டிவைன் லெசன்ஸ், யூனிவர்சல் லெசன்ஸ். இதை கற்றுக்கிட்டா தான் இந்த காதல் வந்து கை கூடும், அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமிக் ஃபெமினன், கண்டிப்பாக வந்து இந்த மாஸ்குலின் வந்து சண்டை போடுறது இது இங்கே தான் விழுந்திருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அந்த குரூப் இருக்க இடத்துல வந்து நோ லவ், தெர் இஸ் நோ எமோஷன். இல்லைனா இந்த மாஸ்குலினுக்கு அங்கே எமோஷனல் அட்டாச்மெண்ட்டே இல்லை. அங்கேருந்து வெளியில் வர்றது வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ எமோஷனல். ஆமாம், இங்கே பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு, இவங்க வந்து ஒரு மேபி இது ஃபேமிலியாக இருக்கலாம், ஃபேமிலியில் வந்து அன்பு இல்லை, பாசம் இல்லை, எல்லாமே வந்து மணி ஓரியன்ட் தான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாஸ்குலினுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க, இல்லைனா ட்ராமா எப்போ பார்த்தாலும் போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இந்த மாஸ்குலின் வந்து அந்த சைக்கிளை எண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த 7 ஆஃப் வான்ஸ், இதுதான் இந்த 7 ஆஃப் வான்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அது முடித்தாங்க அப்படின்னா, இந்த சைக்கிளை அவங்க முடித்தாங்க அப்படின்னா இந்த ஹாப்பினஸ், இந்த ஃபெமினன் எனர்ஜி, இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாமே இந்த மாஸ்குலின் வந்து அப்படியே சரவுண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு இந்த மாஸ்குலின் வந்து சில விஷயங்களை முடிக்கணும், அந்த முடிக்கிறதுக்கும் ஸ்பிரிட் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்ஷன் இஸ்
what it takes. Please clarify this. This energy spirit is angel, flowers, bow. Oh wow. Wheel of fortune. Oh my god. Feminine energy நீங்கள் எப்பவும் போல தான் செமையாக செஞ்சிட்ருக்கீங்க. இந்த மாஸ்குலின் வந்து எப்போ இந்த மாயையிலேருந்து வெளியில் வராங்களோ அப்போ எல்லாமே வந்து கிரவுண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், டாட்டர் ஆஃப் கப்ஸ், சன் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் இதை தான் நோக்கி போயிட்டுருக்கீங்க. ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் மதர் ஆஃப் கப்ஸ். இது தான் நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்தேன். ஓகே, சூப்பர் கார்ட்ஸ். இங்கே நீங்கள் ஃபெமினின் எனர்ஜி உங்களோட ஃபோக்கஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் பென்டிகிள்ஸில் நீங்கள் இப்போ டாட்டர் ஆஃப் கப்ஸாக, நாட் மதர் ஆஃப் கப்ஸ். நீங்கள் இப்போ குயின் ஆஃப் கப்ஸ் இல்லை, அதை விட ஒரு ஸ்டெப் பிலோ. அதாவது அன்கண்டிஷனல் லவ் இருக்குது, பட் எல்லாத்தையும் வந்து நான் இப்போ வந்து மாஸ்குலினுக்கு கொடுக்குறேன், நான் வந்து வெயிட் பண்ணுற லிட்டரில் அப்படின்னு நீங்கள் இப்போ எதுவுமே பண்ணலை. ஆக்சுவலாக நீங்கள் அது சரியான விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க. என்னென்னா நீங்கள் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட ஃப்யூச்சர். இப்போ இந்த ஃப்யூச்சரில் இந்த மாஸ்குலின் இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து எதையுமே வந்து தியாகம் பண்ணுற அந்த ட்ராமாக்குள்ளே நீங்கள் போகலை. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப். உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட இதுதான் இப்போ உங்களுக்கு முக்கியம். அதனால தான் மாஸ்குலின் உங்களை இன்னுமே உயர்வாக நினைக்கிறாங்க. இல்லைனா நீங்கள் ஒரு பெரிய ஹைட்டை ரீச் பண்ண போகிறீங்க உங்கள் கரியரில். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் இந்த 9 ஆஃப் பென்டிகிள்ஸை என்றைக்கு ரீச் பண்ணுறீங்களோ, உங்களோட லைஃப்பில் என்றைக்கு ஃபுல்ஃபில்டாக நீங்கள் மட்டும் தனியாக ஓகே நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இல்லைனா நான் சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டேன், இனிமேல் வந்து எனக்கு ஸ்டெபிலிட்டியை பற்றி பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீங்கள் என்றைக்கு ரியலைஸ் பண்ணி திரும்புகிறீங்களோ, அன்றைக்கி இந்த காதல், இந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்க்கும். அது வரைக்கும் நீங்கள் இந்த டாட்டர் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா போதும். இந்த டாட்டர் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி எதுக்கு ஸ்பிரிட் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட இந்த காதலும் இந்த அன்பு தான் இந்த மாஸ்குலினா சன் ஆஃப், அதாவது ஒரு லாஸ்லேருந்து இந்த சன் ஆஃப் பென்டிகிள்ஸ். இவங்க வந்து ஃபாதர் ஆஃப் பென்டிகிள்ஸ் இன்னும் இல்லை, அதாவது நாட் த கிங் ஆஃப் காயின்ஸ். அந்த எனர்ஜிக்கு இன்னும் வரல. உங்கள் அன்பு தான் இந்த மாஸ்குலின் எனர்ஜியை, உங்களோட சப்போர்ட், உங்களோட காதல், உங்களோட கைடன்ஸ், அந்த தோழமை எல்லாமே தான் இந்த மாஸ்குலினை வந்து திரும்ப இந்த சன் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜிக்கு கொண்டு வரும் அந்த லாஸ்ட்லேருந்து. ஸோ கண்டிப்பாக எல்லாமே டிவைன் டைமிங்கில் நடக்கும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக வந்து அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் 2 பேருமே பேரலாக ட்ராவல் பண்ணணும். அதே சமயம் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணுங்கள். டோன்ட் ஃபீல் தட் இப்போ வந்து உடனே என் கூட இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக வந்து யூ ஆர் கோயிங் டு கோ அவுட். இந்த ஒரு நல்ல மொமெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 பேருமே திரும்ப வந்தோடனே இம்மீடியட்டாக கல்யாணம் பண்ணிக்கணும். நான் வந்து வி ஹேட் அ வெரி குட் டைம், நம்ம ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் டைம், ஸோ இது எப்படி லைஃப்பில் டெய்லி இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பேராசைக்குள்ளே போகும். அதுதான் ப்ரைடுங்க, க்ரீடினஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஒரு சின்ன வெல்த் வந்தது அப்படின்னா உடனே வந்து 4 கால் பாய்ச்சலில் அந்த காசை தேடி ஓடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். எவ்ரி மூமெண்ட், எவ்ரி ஸ்டெப்பில் இந்த ஃபெமினின் எனர்ஜி, இந்த மாஸ்குலின் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் லைஃப்குள்ளே இன்கார்பரேட் பண்ணுறாங்களோ, கொண்டு வராங்களோ, அந்த ஸ்டேபிளாக ஒரு ஸ்டெப்பாக வைக்க ஆரம்பிக்கும் போது கடைசியில் இந்த ஃபெமினின் எனர்ஜியும் அவங்க வாழ்க்கையில் இருப்பாங்க. அந்த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜியும் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இருக்கும். அதாவது பேராசை பெருநஷ்டம். தான் மாஸ்குலினுக்கு ஒரே ஒரு வார்த்தை, பேராசைப்பட்டாங்க அப்படின்னா பெருநஷ்டம் தான். உங்களுக்கான ஸ்டெபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. 2 பேரும் இப்போ பேரலாக ட்ராவல் பண்ணோம். 2 பேருமே பிளான் பண்ணுங்கள். டேக் அ பிரேக், என்ஜாய் யுவர் டைம் டுகெதர். வந்து 2 பேருமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போர்ட் ஈச் அதர் பட் க்ரோ. அதில் தான் உங்கள் மோட் இருக்கும். இப்போ வந்து இந்த மாஸ்குலின் 5 ஆஃப் கப்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணுறேன், என் டார்லிங் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஐ எம் ஃபீலிங் ஹார்ட் ப்ரோக்கன். இந்த ட்ராமாலாம் ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படியுமே ஒன்றா தான் சேர போகிறீங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. இது வந்து எப்படி ஒரு கல்யாணம் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கல்யாணம் வரைக்கும் ஒரு 6 மாதம் டைம் இருக்குது அப்படின்னா, அந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சப்போஸ் மாஸ்குலினாக இருந்தால் அவங்களோட பிஸ்னஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, புது வேலை தேடுறது, வீடு பார்க்குறது, எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறது, புது லைஃப் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பிளான் பண்ணுறது, அதுக்கான மணி, இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட்லேருந்து கல்யாணம் முடிகிறதுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி ஒரு மெச்சூர்ட் மாஸ்குலின் மாதிரி இந்த மாஸ்குலினை பிஹேவ் பண்ண சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். பேராசைப்பட்டு 4 கால் பாய்ச்சலில் போனீங்க அப்படின்னா திரும்பவும் விழுவீங்க. ஸோ மாஸ்குலினுக்கு ஒரே ஒரு கைடன்ஸ், டோன்ட் சேஸ் மணி,
இந்த ஃபெமினோட லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. நீங்கள் வந்து கிராஜுவலாக தான் க்ரோ பண்ணுவீங்க. நீங்கள் எடுத்தோனையும் நான் வந்து உட்காந்தா ஸோ அந்த மாதிரி நான் ராஜாவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா கிராஜுவலாக தான் உங்கள் லைஃப் வந்து மேலே போகும். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபெமினோட லவ் அண்ட் கம்பேஷன் தேவை. நீங்கள் வந்து குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சைக்கிள் தான் ரிப்பீட் பண்ணுவீங்க. இவங்களை ஹை ரிகார்டில் வைக்கிறது பிரச்சனை இல்லை. உங்களோட டெலூஷன் வந்து வெளியில் வாங்க. இதுதான் இப்போதைக்கு உங்களோட கைடன்ஸ். இதுதான் அந்த 3 விஷயம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அந்த 3 விஷயமுமே. ஸோ யூஆர் ஸோ லக்கி. ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.